கலர் ஊற்றி அப்படியே ஜிகி ஜிகி ஜிகின்னு காமிச்சா தான் பிரியாணி நல்லா இருக்கும்னா தப்பு இது. கல்யாண பிரியாணி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணி. தவட்டிக்காது எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். பாஸ்மதி ரைஸ் பண்ணவே மாட்டோம். சூப்பராக இருக்குது. இப்போ டேஸ்ட்டுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. பாய் கடை வந்து நல்லா தான் இருக்கும். பெஸ்ட் பிரியாணி. டேஸ்ட்லேருந்து குவாலிட்டிலேருந்து அந்த கலருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணது தான். எதை சொல்கிறது, காஞ்சிபுரம் கை ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்க தான் வராங்க இருக்கு. அதை பாம் ஆயில் போட்டால் தான் டேஸ்ட் வருங்கிறது வந்து நம்ம மைண்ட் மாற்றுறாங்கன்னு தான் அர்த்தம். வணக்கம் நண்பா, வெல்கம் டு கார்த்திக் ஸ்வீட் சேனல். மக்களே, ஆத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஒரு உணவகம் தாங்க உமர் பாய் பிரியாணி கடை. கூகுள் ரேட்டிங் மட்டுமே 4.8 4.6 சம்திங் இருக்குது. அவ்வளோ க்ளீனாக பண்ணுறாங்க. கையை போட்டு பிணையறதுலாம் இல்லை. அவங்க வந்து சிக்கன் 65 போட்டு பிசைகிறாங்க. அதில் கூட ஒரு க்ளவுஸை மாட்டிட்டு தான் பிசைகிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. க்ளீனாக பண்ணுறதா வந்து நிறைய வந்து சர்டிஃபிகேஷன்லாம் வாங்க போகிறதா அவர் சொல்லிட்டு இருந்தார். வாங்க போய் பார்க்கலாம். ஆத்தூரில் இருக்கிற உமர் பாய் பிரியாணி கடை அப்படின்னா தான் கொடுக்குறாங்க. பார்ப்போம். Baby, I say when, don't make a move till I tell you to. Cause baby, I say when, only I say when we begin and end. I let you know when it's time to go. Cause baby, I say when you get to play, you're thinking all the. வணக்கங்க, என் பேர் உமர் பாய் பிரியாணி. என் பேர் தாங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர் உடையார்பாளையம். இது ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகும்? நாங்கள் ஒரு 5 வருஷம் ஆகும். ஓகே, இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நான் லேபராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் ஒரு 10 மணிக்கு வட்டா வச்சுன்னா 11:30 12க்குலாம் ரெடி ஆகிடும். ஒரு 8 மணிலேருந்தே ரெடி பண்ணிட்டு இருப்போம். அது ரெடி பண்ணோன்னா வட்டா வச்சு தாளிக்க ஆரம்பிச்சோம். ஒரு வீட்டு பாய் பிரியாணி மாதிரி இருக்கும். கல்யாண பிரியாணி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சிக்கன் லெக் பீஸ் வைப்போம், முட்டை, ரைத்தா, சிக்கன் குருமா. 100 கிலோ 200 கிலோ வரைக்கும் எடுக்கும். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காளான் பிரியாணி, மன்சூர், இது காலிஃப்ளவர் தம்மு உடச்சி எடுத்து 12க்குலாம் கீழே இறக்கிறோம். கடைக்கு வந்துருங்க, லைனுக்கு வந்துடும். ஒரு 3:30 4க்குலாம் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே இருக்காது. நைட்டு கிடையாது. மக்கள் பூரா நீங்கள் பாருங்க, வீட்டு பிரியாணி மாதிரி நல்லா இருக்கும், தரமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க, மறுபடியும் வரதான் உங்களுக்கு தோணும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். எப்பயுமே இங்கே தான் ரெகுலராக பிரியாணி சாப்பிடுவோம். ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணி. இல்லை, எப்பயுமே சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடுவோம். மட்டனும் நல்லா இருக்கும், பட் சிக்கன் பிரியாணி எப்பயுமே சூப்பராக இருக்கும். செல்வகுமார் ரொம்ப நாளாக இவர் போட்டுட்டு இருக்காரு. நான் ரெகுலர் கஸ்டமர் தான். நல்லா இருக்கும், பிரியாணி சாப்பிட நல்லா இருக்கும். தவட்டிக்காது எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். இவர் போட்டு சிக்கன் நல்லா இருக்கும், நல்லா ஃபுல்லாக வெந்திருக்கும், நல்லா இருக்கும். ப்ரோ, நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் உடையார்பாளையத்தில் கடை வச்சிருக்கோம். உமர் பாய் பிரியாணி நம்ம கடை பேர். ஒரு பேஷன் தான் ப்ரோ. நமக்கு என்னென்னா, ஒரு நல்ல ஃபுட்டை வந்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய ஆசை. நம்ம வந்து ஒரு குவாலிட்டியான ஃபுட்டை கொடுக்கணும். நம்ம பிரியாணியை சாப்பிட்டா மறுபடியும் நம்ம கடையை தேடி வரணும். நம்ம பிரியாணி சாப்பிடும் போது இன்னொரு ஆர்டர் பேசிஸில் இந்த மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தரமான ஃபுட்டை கொடுக்கணுன்றது நம்மளுடைய ஆசை. அதுக்காக நம்ம பண்ணுறோம். ப்ரோ, ஆக்சுவலாக நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். நம்ம பாஸ்மதி ரைஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம வந்து துளசி அல்லது புல்லட்டுன்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அரிசியில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலாக அந்த சேலம் சரௌண்டிங்கில் இருக்க ஒரு ஸ்டைலில் தான் நம்ம பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா பண்ணுற அவங்களுடைய வீட்டில் நாங்கள் எப்படி பிரியாணி பண்ணுவோமோ ரம்ஜானுக்கு அந்த ஸ்டைலை அப்படியே நாங்கள் கொண்டு வந்து கடையில் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா, இப்போது கல்யாணங்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, முஸ்லீம்ஸ் கல்யாணங்களில் போனவங்க நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. அந்த ஸ்டைலில் தான் நம்ம இதை பண்ணுறோம். இப்போ கடைக்கு பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 10 kg 15 kg 20 kg அரௌண்ட் அதுக்குள்ளே தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஆர்டர் பேசிஸ்லாம் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு பண்ணுறோம். அப்படிங்கும்போது அதில் அந்த பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது அது ஆக்சுவலாக அந்த ரியல் டேஸ்ட், அந்த கல்யாண பிரியாணியோட டேஸ்ட் அது ஆக்சுவலாக வந்துடும். ஆக்சுவலாக நம்ம பிரியாணி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிலர் வெஜ் பிரியாணி கேட்பாங்க. ஆர்டர் பேசிஸில் வெஜ் பிரியாணி தான் எங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க. அது செஞ்சு சமைச்சு கொடுப்போம். இப்போ இந்த கோயில் விசேஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாரிமன் ஃபங்க்ஷனுக்கு வெஜ் ஐட்டம் கேட்பாங்க. அந்த மாதிரி வெஜ் பிரியாணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒயிட் புலாவ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மக்கள் வந்து என்ன மாதிரி எங்களுக்கு பிரியாணி வேணும், என்ன மாதிரி டிஷ்ஷஸ் வேணும்னு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். இங்கே சாப்பிட்டவங்க நிறைய பேர் நாங்கள் ஏற்கனவே உங்கள் கடையில் சாப்பிட்ருக்கோம், எங்களுக்கு உங்கள் கடை பிரியாணி பிடிச்சிருக்கு, அதனால தான் நாங்கள் மறுபடியும் தேடி வரோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கோம். பேர் முருகன் சார். கடை சூப்பராக தான். நாங்கள் தாண்டாராயபுரம். நாங்கள் வாரத்தை பார்த்தீங்கன்னா 3-4 வாட்டி சாப்பிடுவோம். அது சூப்பராக இருக்குது. எல்லா கடையோட இந்த கடை பரவாயில்ல. நம்ம நேற்று கூட வாங்கினேன். நேற்று கடை லீவு, முந்தானத்து வாங்கினா அதனால இன்னைக்கு தேடி வந்துடும். வீட்லேயும் சாப்பாடு நல்லா இருக்குன்றாங்க. பசங்களும் இங்கே தான் வந்து வாங்குவோம். பாய் கடை வந்து நல்லா தான் இருக்கும். முன்னே 2 டைம் வாங்கியிருக்கோம். இப்போ பிரியாணி கொடுத்துருக்கோம். டேஸ்ட்டாக ஒரு நல்லா தான் இருக்கும். குவான்டிட்டியும் ஒரு நல்லா தான் இருக்கும். எல்லாரும் வாங்க, நல்லா தான் இருக்கும் கடைலாம். ஒரு 80 பிரியாணி வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தான். சகிலா பெரிய பையன் பிரியாணி கடை போடணும்னு அவனுக்கு ரொம்ப ஆர்வம். அதனால சரி அப்பாவும் நானும் சமைச்சு கொடுக்குறோம். பையனுக்காக நாங்கள் சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். முஸ்லீம் ஸ்டைலில் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி நாங்களே, எங்கள் ஹஸ்பண்டும் நாங்களும் சமைச்சு கொடுப்போம். கறி வந்து கழுவுமோ அந்த மாதிரி ரொம்ப வாஷ் பண்ணி கழுவுவோம். கஸ்டமருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். நல்லா சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். குறை இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக வீட்டில் சமைக்கிற மாதிரி நாங்கள் சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க, வயசானவங்களும் சாப்பிட்றாங்க. எல்லோரும் சாப்பிட்றதுனால நாங்கள் எல்லாமே நிறுத்து கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஆத்தூர்லேயே பெஸ்ட்டு பிரியாணி எங்கள் உமர் பாய் பிரியாணியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் தரமாக செஞ்சு கொடுத்தோம். என் பேர் ஸ்ரீதர். பாய் ஸ்டார்டிங்லேருந்து கடைக்கு நான் ரெகுலர் கஸ்டமர். ஃபஸ்ட்லேருந்து அப்போலேருந்து டேஸ்ட்லேருந்து குவாலிட்டிலேருந்து எதுவுமே காம்ப்ரமைஸே இல்லை. தைரியமாக வரலாம், சாப்பிட்லாம்.
நல்லாயிருக்கும், வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணது தான். ரம்ஜான் பக்ரீத் அப்போ பிரியாணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணது. அப்போ அவங்க சொன்னாங்க இது மாதிரி நீ கடை வச்சு நடத்தலாம். அது மாதிரி எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த ஐடியா இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து க்ளவுட் கிச்சனாக ஸ்டார்ட் பண்ணோம். க்ளவுட் கிச்சன்லேருந்து ஆர்டர் பேசஸ் அப்படியே லைட்டாக பண்ணிகிட்டே இருந்தோம். 1 கிலோ 2 கிலோ ஒரு 5 பிரியாணி 10 பிரியாணி அப்படி ஸ்டார்ட் பண்ணதா க்ளவுட் கிச்சனில். அப்புறம் ஃபுட் கார்ட் மாதிரி இதோ இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். வண்டி இந்த ஃபுட் கார்ட்டில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இந்த ஃபுட் கார்ட்லேருந்து அடுத்து கொஞ்சம் பெருசாக மூவ் ஆகணும்னு நாங்கள் கடை எடுத்துருவோம். இந்த கடை எடுத்தோம். நல்ல மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ அது நல்லா போயிட்டுருக்கு, நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம இப்போ கடையில் கொடுக்குற பேக்கேஜுக்கு தயிர் பச்சடி, ஒரு முட்டை, அப்புறம் சிக்கன் சால்னா, பிரியாணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஆர்டர் பண்ணுறவங்க வந்து எங்களுக்கு தால்ச்சா தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம தால்ச்சா பண்ணி கொடுப்போம். பட் இங்கே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தால்ச்சா யாரும் லைக் பண்ணுறதில்ல, குருமா தான் லைக் பண்ணுறாங்க. அதனால் நம்ம குருமா இப்போ கொடுத்துட்ருக்கோம். எல்லா மசாலாவும் அரைச்சி அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஒரே ஒரு டிஷ்ஷு தான், அது நம்மளுடைய முஸ்லீம் ஸ்டைலில் நம்ம வீட்டு ஸ்டைலில் பண்ணுறது தான். மசாலாங்கள்லாம் நிறைய அரைச்சி அதை நெஞ்சு எரிகிற மாதிரி அந்த மாதிரி டைப்பில் நம்ம சமைக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்மள்ட்ட வரவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸ், குழந்தைங்க இருக்கவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்க தான் வராங்க. அவங்களாம் சாப்பிட்டா அவங்களுக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூவும் இருக்கக்கூடாதுங்கிற டைப்பை தான் நம்ம சமைச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளே நிறைய காம்போ ஆஃபர் போட்டுட்ருக்கோம். ஸோ அவங்க அந்த காம்போ ஆஃபரே யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை எங்களுக்கு பக்கெட் பிரியாணி தான் வேணும்னு கேட்டாங்கன்னா நாங்கள் பக்கெட் பிரியாணி பண்ணி கொடுப்போம். கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், இது 2 தான் யூஸ் பண்ணுறோம். சிக்கன் 65 பொரிக்கிறது கூட சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பாம் ஆயில், டால்டா இந்த மாதிரி ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதேமாதிரி அஜினாமோட்டோ, ஃபுட் கலர் அதுவும் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்புறம் பாம் ஆயில் யூஸ் பண்ணால் நல்ல டேஸ்ட் வரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நமக்கு என்னன்னா ஒரு குவாலிட்டியான ஃபுட்டை கொடுக்கணுங்கிறது நம்ம மைண்ட் செட்டில் இருக்குது. அதனால் குவாலிட்டியாக கொடுத்தா போதும். அதை டேஸ்ட் வந்து அடுத்த விஷயம், நம்ம கொடுக்க சமைக்கிறதுல தான் இருக்குது. அதை பாம் ஆயில் போட்டால் தான் டேஸ்ட் வருங்கிறது வந்து அடுத்த விஷயம். நம்ம டேஸ்ட்டு சமைக்கிறதுல தான் இருக்குது. ஸோ நான் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை போட்டு குவாலிட்டியான ஃபுட்டை கொடுத்தா எனக்கு ஹாப்பி. சிக்கன் பிரியாணி 100 ரூபா, மட்டன் பிரியாணி 200 ரூபா, குஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஆர்டர்ஸ் வருதுங்கிறதுக்காக நான் மேக்ஸிமம் கடையை லீவ் விடவே மாட்டோம். ஒரு பெரிய பல்க் பிரியாணி நம்ம அங்கே போய் தான் செஞ்சு கொடுக்கணுங்கிற பட்சத்தில் இங்கே நம்ம ஃபேமிலியாக தான் பார்த்துக்குறோம். இப்போ இங்கே ஃபேமிலியாக பார்த்துக்கணுன்னா நம்ம ஆர்டர் செய்யும்போது இங்கே யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி கிரிட்டிக்கல் டைமில் மட்டும் தான் லீவ் விடுவோம். மற்றபடி ஆர்டர்ஸ்க்கு ஸ்கிப் பண்ண மாட்டோம், கடையும் ஸ்கிப் பண்ண மாட்டோம். என் நம்பர் பார்த்தீங்கன்னா 9003624516, 820906 அது வந்து தம்பியோட நம்பரு. தம்பி நானும் 2 பேருமே சேர்ந்து தான் இந்த இதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி நாங்கள் ஆரம்பித்தோம். இதுதான் அந்த கடை. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே அவெஞ்சர்ஸு அந்த மாதிரி ஒரு அவெஞ்சர்ஸ், ஆங்கிரி பேர்டு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தீமாக போட்டு வச்சுருக்காரு. மட்டன் பிரியாணி கொடுத்துருங்க, கொஞ்சோண்டு சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டுக்காக. நான் வந்து வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கேன், ப்ளஸ் வந்து கொஞ்சோண்டு சிக்கன் பிரியாணி. அதுவும் இப்படி தான் இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு. மனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் காஞ்சிபுரத்தை ஞாபகப்படுத்துது. அந்த டேஸ்ட் இருக்கான்றதை பார்ப்போம். எப்படி எடுக்கிறீங்க இது சிக்கனு மட்டன்? ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் பார்சல் கட்டணும் 30. அதாவது இவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன். வந்து காலேஜ் ஆர்டர், அது ஆர்டர், இது ஆர்டர்னு இங்கே வந்து சாப்பிட்றவங்களோட வந்து ஆர்டர்ஸ் வந்து பார்சல் பறக்குது. பார்சல் வந்து வாங்கினபடியாகவே இருக்காங்க. நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. டேஸ்ட் பாருங்கன்னு கொடுத்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எது போயிடலாம், சிக்கன் பிரியாணி போயிடலாம். சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா லெக் பீஸை போட்டு தரமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் புல்லட் ரைஸ் தான், எல்லாமே புல்லட் ரைஸ் தான் போட்டு பண்ணியிருக்காங்க. புல்லட் ரைஸில் ஆஹா சூப்பர், அட்டகாசம். வாய் வர மாட்டேங்குது. நான் எதிர்பார்க்கல. எதை சொல்கிறது, காஞ்சிபுரம் டைப்பில் வந்து இருக்குனால அதை விட நல்லாவே இருக்குது. நல்ல உதிரியாக பொலன்னு சூப்பராக இருக்குது. இப்போ 65 தான் வச்சுருக்காரு. இன்னொரு பைப்பு இல்லைம்மா. எம்மியாக இருக்குது பிரியாணி. இந்த இடத்துல இருந்து தொண்டையில் இறக்கிடக்கூடாது, வாயிலே வச்சுருந்தா டேஸ்ட்டு, ஸ்மெல்லு ரியலி நைஸ். ஆனால் என்ன, நான் இவங்ககிட்ட ஒரே விஷயங்க, கலர் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. பிரியாணியில் கலர் சேர்க்கலை. நான் குக்கிங்னு பார்த்துட்டு தான் இருக்கேன், பிரியாணியில் கலர் சேர்க்கலை. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. இப்போ பீஸ்லாம் கலரில் இல்லாமல் தான் இருக்குது. 100 rupees தான் பிரியாணி. பட் அதுக்குண்டான ஒர்த்தானா செம ஒர்த்து. ருசி தானேங்க வேணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், வீட்டு சுவையில் இருக்கணும், இவ்வளோ ஹெவி மசாலா இருக்கக்கூடாதுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுவோம். அந்த கலருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. டேஸ்ட்டு வேறு லெவலு. இந்த கலர் ஊற்றி அப்படியே ஜிகின்னு காமிச்சா தான் பிரியாணி நல்லா இருக்கும்னா தப்பு. இது நம்ம மைண்டு மாற்றுறாங்கன்னு தான் அர்த்தம். மட்டன் பிரியாணி அப்படியே எடுத்துருவோம். இப்போ இன்னொரு வாய்
இந்த மட்டனும் இதுவும் சண்டை போட்டுக்குது. சிக்கன் பிரியாணி ஒரு டேஸ்ட்டு, மட்டன் பிரியாணி வேறு டேஸ்ட்டு. பீசஸ் பாருங்கள், இந்த மட்டன் பிரியாணி நல்லா கொழுப்பு பீஸோடவே போட்டிருக்காரு. சிக்கன் 65ல கூட கலர் ஆட் பண்ணல தான் நான் நினைக்கிறேன். இல்லை அரிசி மாவு அந்த மாதிரி தான் போடுறாங்க, சில்லி பவுடர் தான் போட்டாங்க. அதை போட்டு இதை போட்டு மசாலா வேலை பண்ணி கொடுக்கணுன்றதான் இல்லையா, பண்ணுற தொழிலை ஒரு நல்ல விதமாக பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. இது ஒரு டேஸ்ட்டா. மட்டன் பிரியாணி அதான் எதை சொல்கிறது எதை விட்றதுனே தெரியல. மட்டனை விட சிக்கன் ஒரு படி மேலேன்னு சொன்னால் 2 பிரியாணியும் சளைச்சதில்லை, ரெண்டுமே நல்லா இருக்குது. சூப்பரான பிரியாணியை சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதோட விடைபெறுகிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் கார்த்திக் சிவகார்த்திக். ஓகே, மறக்காமல் நம்ம புதுசாக பார்க்குறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குது பிரியாணி. ஓகே, பாய்.